30 Days Mindset Master Challenge with me, Dr. Idhimathi Somsundram. Today we are in day 10. குழந்தை தவழ கற்றுக்கும் போது விழும். நம்ம என்ன சொல்லுவோம்? வா 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 உன்னால முடியும்னு ஓடி போவோம் அது பின்னாடி. ஸோ அப்பவும் நம்ம ஃபால் கெட் அப் லேர்ன். அதே குழந்தை திக்கி திணறி அப்படியே நடக்கிறதுக்கா விதுக்கா நடக்குமா? அப்பவும் நம்ம அதே தானே சொல்றோம். உன்னால் நடக்க முடியும், விழுந்தாலும் எழுந்து நட. நீ விழுந்தா நல்லா எழுந்து நடப்ப. மிஸ்டேக்ஸ் ஆர் தி லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை வளருது, சைக்கிள் ஓட்ட கத்துக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? விழுந்தாதான் நம்ம நல்லா சைக்கிள் ஓட்டுவோம், பிராக்டிஸ் பண்ண தான் நல்லா சைக்கிள் வரும், நீ ரிப்பீட்டடா ஓட்டிட்டே இரு இப்படிலாம் சொல்றோம். நம்ம அடல்ட் ஆகி நல்ல மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ ஒரு தப்பு நடந்து போச்சா வருத்தப்படுறோம், அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கோம், ஓவர்வெல்மிங் ஆகிறோம் இல்லையா? ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு முடிச்சு, எனக்கே இப்படி நடக்குது, எனக்கே இந்த ஃபெயிலியர்ஸ் வருது, நான் ஏன் எப்படி ஆறேன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மனசுல கேட்கிறோமே, இது நியாயமா அப்படின்னு அவங்கள கேட்கிறேன். தப்பு தானே? அதனாலதான் இன்னைக்கு டேட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ், மிஸ்டேக்ஸ் ஆர் ஜஸ்ட் த டேட்டா அண்ட் நாட் டிஃபீட் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். எவ்ரி மிஸ்டேக் ஹேஸ் சம்திங் டு டீச் யூ. ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரு மிஸ்டேக் நடக்குது, ஒரு ஃபெயிலியர்னா அதுல இருந்து நம்ம என்ன லெசன் கத்துக்கிறோம், அதுல இருந்து கோயிங் ஃபார்வர்ட் நம்மளோட டுமாரோவை எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கறத பல வருஷம் முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்லியிருக்காரு? நான் தோத்து போல, I've learned 1000 ways that's not working. அவருக்கே அப்படின்னும் போது நம்ம என்ன 1000 மிஸ்டேக்ஸ் அங்க பண்றோம்? இல்ல. So can we do this? So இன்னைக்கு உங்க சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, all you need to do is take one recent mistake. என்ன நடந்தது, எதனால நடந்தது, அந்த சேலஞ்ச் நம்ம என்ன பண்ண போறோம், அதுல இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணோம், அண்ட் அதை கரெக்ட் பண்ணி ஃபர்தரா அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் மூலமா நம்மளால தப்பு பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறத நம்ம பழகிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த ஓவர்வெல்மிங் தாட்டே வராது. So see you tomorrow in day 11. I hope you will do this challenge too. Bye.